என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆவதற்கான ஒரு பேச்செல்லாம் அடிபட்ட பொழுது இது சாதாரணம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், கடந்த காணொலியில பயங்கரமா பேசியிருந்தீங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆன பிறகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மக்களை சந்திக்க போறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது இது நாள் வரை அவர்களுக்கு ஆட்சி அமைப்பது, அதற்கான பெரும்பான்மையை நிரூபிப்பது, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன செய்யலாம் என்கிற அந்த ஒரு தடுமாற்றமும் ஒரு பரபரப்பும் அவர்களுக்குள்ள இருந்தது. அதற்கு அதை வச்சு நான் முதற்கொண்டு பலரும் பல விதங்களில் வேலை செய்தார்கள். செங்கோட்டையனுடைய செயல்பாடு, அதவர்ச்சனுடைய செயல்பாடு, புசியானந்தனுடைய செயல்பாடு, இன்னும் பல தரப்பினருடைய செயல்பாடு என்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகள், இடதுசாரிகள், அதே போல் விசிகா திருமாவளவன், அதே போல் முஸ்லீம் லீக்கு, இவங்க எல்லாருமே இதற்கான செயல் திட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டவங்க தான், அதில் மறுக்க முடியாது. அதற்கு முன்னால் அண்ணாதிமுகவுடைய பிரிவுகள் ஒரு பெரிய கலவரமே நடந்து இன்றைக்கி அது ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அவ்வளோதான், தற்காலிக முடிவு வந்திருக்கிறது. அதை தாண்டி அது என்ன சார் ஸ்டாப் தற்காலிக முடிவு? தற்காலிக முடிவுனா ஏன்னா அந்த பிரச்சனை இருக்கு, கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் திரும்ப எடப்பாடியோட போனதுக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதவி பறி போயிருங்கிற ஒரு பதட்டம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதிர்பார்த்து போன அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 35 பேரையும் அங்கே முழுமையாக முடிச்சாச்சு. அதனால் இவர்கள் போகிறவர்களுக்கு அங்கே அமைச்சர் பதவி இல்லைங்கிறது தெளிவாக முடிஞ்சு போச்சு. சரியா? அதற்கடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நம்முடைய எம்எல்ஏ பதவி கூட காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற 2வது நிலைப்பாடு. 3வது நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப இடைத்தேர்தலை சந்தித்து எத்தனை பேர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது என்றால் அது ஒரு நிலைப்பாடு. அதுக்கடுத்து அதிமுக தொண்டர்களுடைய கடுமையான எதிர்ப்பு, நம்பிக்கை துறவிகளாக இவர்களை பார்த்து கடுமையாக விமர்சனம் செய்ததில் பலரும் அச்சம் கொண்டு விட்டார்கள். இந்த கட்சியை நம்பி, இந்த சின்னத்தை நம்பி, எடப்பாடி அவர்களுடைய பரப்புரையை நம்பி நாம் வெற்றி பெற்ற சூழ்நிலைக்கு பின்னால் இப்படி ஒரு முடிவெடுத்தது என்பது நல்லதில்லை, தொண்டர்களுடைய அந்த கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்பதில் ஒரு முடிவெடுத்து முடிச்சுட்டாங்க. அதுதான் நிலைமை. அதே பொழுது அங்கே விஜய் அவர்களுக்கும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. அவர் நேரடியாக பங்கெடுக்கவில்லை என்றாலும் கூட அவரை நோக்கி வந்த அந்த நிலைகள் எல்லாம் அவர் உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு இருந்தார், மௌனமாக கவனித்து கொண்டிருந்தார். அவர் வாய்விட்டு பேசலையே ஒழிய அத்தனை செயல்பாடுகளை அவர் பார்க்கின்ற பொழுது அந்த பரபரப்பு என்பது இப்பொழுதுதான் கொஞ்சம் தணிந்து இருக்கிறது. ஏறத்தாழ 4 பேர் அண்ணாதிமுக ராஜினாமா பண்ணிட்டு அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதான் பேசுபொருளாக இருக்கிறது. அதுவும் கீழே ராஜினாமா பண்ணிட்டு மேலே போய் கட்சியில் சேர்ந்து கார்டு வாங்குது என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பான ஒன்று. அதனால தான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க, என்ன செய்கிறாங்க, அது தலைமைச் செயலகமா அல்லது உங்கள் கட்சி அலுவலகமா இப்படி மாத்துறீங்களேன்னு சொல்லி ஒரு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கூட கேட்டிருந்தார். இப்படி பல இது இருக்குது. அதனால் இன்றைக்கு ஒரு அளவுக்கு செட்டரேட் பண்ணியாச்சு, நல்ல விதமாக நம்முடைய பயணம் தொடங்க போகிறது என்பது போல நிலைப்பாடு வந்த பின்னால் திருச்சிக்கு சென்று நம்மை வெற்றி பெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ராஜினாமா பண்ண பிறகு அது ராஜினாமா பண்ணித்தானே இது பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லணும், உங்கள் மீது எங்களுடைய அன்பு குறையாது, நீங்கள் வாக்களித்ததற்கு எனக்கு நன்றியோடு இருக்கிறேன், உங்களுக்கு இனிமேல் வேறு ஒருவர் நின்று ஜெயித்தாலும் கூட நான் இருந்ததாகத்தான் நீங்க கொள்ள வேண்டும். என்னுடைய தொகுதி 34 தொகுதிகளையும் நான் இருப்பதாக எடுத்துக்கணும். அப்படித்தான் அந்த நிலையை உருவாக்குனாங்க. ஆனாலும் கூட இது கூடுதலான சிறப்புக்குரியது. நான் நின்று ஜெயிச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் இது என் தொகுதி தான், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்கிற நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இந்த இது செய்கிறார். இந்த நன்றி உரை செய்கிறாங்க. இந்த நன்றிக்கு மேற்பட்ட ஒரு நிலையில் அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய தொகுதி என்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை இருந்தது. இனிமேல் அடுத்து யார் ஜெயிச்சாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, முதலமைச்சரும் எங்களுடைய எம்எல்ஏ தான், அவர் இருந்தார், அதனால அது ஒரு கூடுதல் பார்வை அவர்கள் கிடைக்கும். அதனால போய் வர்றது நல்லதுதான். ஓகே. அதே போல நீங்க அதிமுக பிளவை பத்தி பேசியிருந்தீங்க. அதிமுக பிளவு காரணம் திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சதுனாலதான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுச்சு. இபிஎஸ் மீது நம்பிக்கை போனதால அதிமுகவினர் தாவேக்கால இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் விலகுவது தனிப்பட்ட முடிவு, நீதிமன்றம்
அதிமுக போனாங்க அப்படின்னா ம், தாவேகா வந்து சட்ட ரீதியா சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ம், மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர் ம், ஒரு வழக்கறிஞர் தான். ம். அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இல்லை, இதை பொறுத்தளவில் தேவையில்லாத ஒரு விளக்கம் நான் கருதுறேன். ஏன்னா ஒரு நடுநிலையாளர்களுடைய பார்வையிலேயே இது தப்பான அணுகுமுறை என்பது தெரிந்த பின்னால் இவர் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத விளக்கத்தை சொல்லி நாங்கள் செய்வது தப்பு என்பதை சொல்லாமல் சொல்வதோடு ஆகிவிடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது முன்னால் நடந்திருக்கிறது. அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது, ஜெயலலிதா பீரியடில் கருணாநிதி ஆட்சியில் நடந்திருக்கிறது, மதிமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தேமுதிமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையில் இப்பொழுது நடக்கிறது. ஆனாலும் அது வந்து சத்தமில்லாமல் நடந்தது. இது அப்படி இல்ல. பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நடக்கின்றது. அத நம்ம புரிஞ்சுக்கிறணும். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, விருப்பத்தோடு சேருகின்ற அந்த செயல்பாடு என்பது, ஒரு 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 அணியை பிரித்து கொண்டு வந்து, அது வந்து ஆதரவு குடுத்து, அந்த ஆதரவுக்கு பின்னால தலைமையினுடைய அதிருப்திய சந்திச்சு, அதுல வந்து ஒரு 4 பேர் வந்து விலகுவது என்பது, அது பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயம் தான். அதனால வந்து இப்ப சோபா செட்டு வந்ததுங்கிறத மாரி கேலி பண்றதோ, அல்லது குதிரை பேரம் என்று சொல்வது போல விமர்சனம் வருவதோ, எல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது என்கிற அடிப்படையில இவர்களுடைய செயல்பாடு என்பது அதீதமான ஆர்வம் காட்டி, அதீதமான பரபரப்பு காட்டி, தங்களை தாங்களே காட்டிக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்க்கின்ற பொழுது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயத்துக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி. அதுபோல எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. சாதாரணமானவர்கள் கூட தெரியுது. அதுக்கு போய் கூடுதல் விளக்கம் கொடுத்து, அதை வந்து நானே வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகுது. அந்த இது தேவையில்லாதது. இருந்தாலும் சரி, அவர்களுடைய கடமை செய்றாங்க. இந்த மாதிரி இந்த பழமொழி மாதிரி சொல்லுங்க. அரசியல். தவளை தன் வாயால் வாயால் கெடும், நுணலும் தன் வாயால் கெடும்ங்கிற பழமொழி போல அவர் வந்து பேசுறாரு. சரி, அவரவர்கள் பங்குக்கு என்ன செய்யணுமோ செய்றாங்க. அது வந்து தவறில்ல. அரசியல் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாலே அது இயல்பா வரும். அதேபோல ஆதவர்ச்சனா கூட அந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்கிறார். அவர்கள் விரும்பி வருகிறார்கள். நாங்கள் ஒண்ணும் அவங்கள இது பண்ணல அப்படிங்கிற போல சொல்றாங்க. அது எல்லாரும் சொல்றது. அத வந்து தவிர்க்க முடியாது அரசியல்ல. ஓகே சார். அதாவது நம்ம நெறைய பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு ம், அண்ணாமலை அவர்கள் ம், தவிர்க்க முடியாத தலைவர். ம், அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் பரபரப்பா வந்துட்டு இருக்கு. ம், இந்த சூழல்ல அவரு டெல்லி பயணம் வந்து ம். போயிட்டு டெல்லி பயணம் போறாரு. போயிட்டு வந்து அங்க இருக்க தலைவர்கள சந்திச்சுட்டு புது கட்சி அறிவிப்ப வந்து ம். அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதாவது இதுல 2 விஷயம். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய தலைமையேற்ற பின்னால் தான், இங்க ஒரு பரபரப்பான ஒரு இயக்கமாக அது மாறியது. அதான் தமிழ்நாட்டில் தாமரை ம வளருமா அப்படின்னு கேட்ட இடத்துல அதற்கு கொடி வளர ஆரம்பிச்சுச்சு. அதற்கு முன்னால இருந்தவருடைய தலைமைகள், அது பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, அல்லது தமிழிசையா இருந்தாலும் சரி, அல்லது எல் முருகனாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் அவர்கள் இருக்கின்ற பொழுது அது ஒரு பாஜக என்பது மத்தியில அதிகாரம் பெற்ற கட்சி. அது வந்து தேசிய கட்சி அவ்வளவுதான். ஆனால் மாநிலத்திலே ஒரு பெரிய அசைவை அதை அசைச்சு பார்க்கல. ஏனென்றால் அவருடைய அணுகுமுறை என்பது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு அரசியல்வாதி மாதிரி, மரபு ரீதியான ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் பாட்டுக்கு இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க அவ்வளவு. ஆனால் அண்ணாமலை வந்த பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தியாக அவர் வெளிப்பட்டார். காரணம், அவர் பணி செய்த அந்த காவல்துறையில ஒரு உயர் பதவி பெற்றதுனால அவருக்கு வந்து அந்த நுட்பமான செயல்பாடுகள் அவருக்கு தெரியும். அதனால எங்க ஆட்டினா எது அசையும், என்ன மாதிரி செயல்பட்டா எங்க வந்து வலிக்கும் என்பதை தெளிவா தெரிஞ்சதுனால அந்த அரசியலை சரியாக அவர் நடத்தி இளைஞர்களுடைய அந்த மனங்களை எல்லாம் கவர்ந்தார். அது வந்து தேசிய கட்சியாக, பாஜக கட்சியாக, அல்லது வந்து தேவையில்லாத கட்சியாக பார்க்கப்பட்ட நிலையெல்லாம் மாறி, அதுவும் சிறந்த கட்சியாக இருக்கிறது, சிறந்த தலைமையில் இருக்கிறது. நல்ல அவங்க வந்து ஆக்கப்பூர்வமான கொள்கை விளக்கங்களை கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருந்ததுனால, அப்ப எல்லாரும் அந்த பக்கம் பார்வையை திருப்பினார்கள். அவருடைய அந்த முன்னெடுப்பு என்பது, அதாவது ஊழல் செய்தவர்களை கேள்வி கேட்பது, அதனுடைய இதுகளை வந்து அச்சுறுத்தலாக பேசுவது, முடிஞ்சா பாரு நான் வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுகின்ற பாணியில அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் இருந்ததுனால, அது வந்து இளைஞர்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கு பிடிச்சது. பரவாயில்ல, அண்ணாமலையுடைய அரசியல் வந்து நல்லா இருக்கு, ஒரு நேர்மையாக இருக்கும் போல் இருக்கிறது, தப்பு செய்யறவங்கலாம் பயப்படுறாங்க. புரட்சியான யாத்திரை நடத்துற என் மண் என் மக்கள். அது மட்டும் இல்லாம சவுக்கெடுத்து அடிச்சது, இப்படி வித்தியாசமான சில செயல்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஆனால் செயல்பாடுகள் செஞ்சாரு. ஆனால் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது என்பது மறுக்க முடியாது. ஏறத்தாழ 11 விழுக்காடை தாண்டி அந்த வாக்கு வங்கி வந்தது. அதற்கு பின்னால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை சமாதானப்படுத்துகின்ற அந்த வகையில அவருடைய தலைமையை இறக்கி மத்திய தலைமை என்ன செய்தது, மாற்று ஏற்பாடை செய்தது. ஆனா அந்த மாற்று ஏற்பாட்டின் மூலமாக நடந்த முடிவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லை. அதுவே அண்ணாமலைக்கு சாதகமானது. இது கொஞ்சம் பேசிக்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை அவரை விமர்சனம் பண்ணதுனால தான் அவரை தலைவர் பதவியிலிருந்து தூக்க சொன்னதாகவும், ம், ம்,
எடப்பாடி அவர்களுடைய அந்த வலியுறுத்தல் பேரால தான் அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர்லேருந்து நீக்கியதாகவும் ஒரு சில தகவல் சொல்றாங்களே, உண்மையா? இல்ல, அதாவது அதுல உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமித்ஷா போன்றவர்கள் வந்து இந்த தமிழகத்துல அண்ணாமுக பெரிய வளர்ச்சியை பெறணும், தனித்தின்று வளர்ச்சி பெற முடியாதுங்கிற வரலாறு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி வந்து அண்ணாமுக தான். அப்ப அதோடு நம்ம இணைந்து தான் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. கணிசமான வாக்குகளை பெறலாம், கணிசமான தொகுதியை பெறலாம்ங்கிற நிலைப்பாடு இருக்கிறது. 24ல் நம்ம சேர்ந்திருந்தோம்னா கணிசமா ஒரு 15-20 தொகுதியாவது நம்ம பாராளுமன்றத்தை பெற்றுக்கலாம்ங்கிற ஒரு கணக்கு வந்து சொல்லப்பட்டது. அது உண்மையாகவும் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில எடப்பாடி அவர்கள் என்ன செய்றாங்க, சமாதானப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், கூட்டணியில் சேருக்குன்னா அண்ணாமலை தலைமை, ஏன்னா அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அவர் இந்த கூட்டணி கட்சி என்கிற அந்த நிலைப்பாடு கூட அவர்கிட்ட இல்லை, அதனால அது வேணாம்னு சொல்லி ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு இடைத்தேர்தல் காலத்திலிருந்தே ஒரு பெரிய முரண்பாடு வந்து விட்டது. கடுமையாக விமர்சித்து விட்டார். முன்னாள் முதல்வரை போய் தற்குறின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அதுதான், அதைத்தான் நான் சொல்லேன், கடுமையாக விமர்சித்து விட்டார். அது வந்து அந்த வள்ளுவர் சொன்னது போல, தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்ட வடு என்று சொல்வதை போல அது வடுவாக மாறிவிட்டது. அவருக்கு மட்டுமல்ல, அண்ணாமுக தொண்டர்களுக்கு போறான், அது வந்து கடுமையாக பாதிப்பை உண்டாக்கியது. அதனால ஒரு வன்மத்தோடு தான் அவருடைய தலைமை நீக்க வேண்டும் என்று முடிவு செய்யறாரு. அவர் அரசியல் நிலைப்பாடு சரிதான். ஏன்னா அவ்வளவு தூரம் காயப்பட்ட பின்னால அவர் ஒரு முடிவு எடுக்கிறது அது. ஆனா இப்ப அந்த கூட்டணிக்கே பாதிப்பு இல்ல, அண்ணாமலை அவர்கள் இருந்தா இன்னும் வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். இல்ல, அது 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 உண்மைதான். இப்ப அண்ணாமலை திரும்ப வந்து கட்சியில இருந்து தூக்கல் இல்ல, அவர் தலைமை பொறுப்பை தான் எடுத்திருக்காங்க. அவர் பாஜக தானே இருந்தாரு, அவரும் தானே பரப்புரை செய்தாரு. ஆனாலும் கூட அந்த மனப்பூர்வமான அந்த செயல்பாடு அவர்கிட்ட இல்ல, அது வந்து குறைந்து விட்டது என்பது வெளிப்படையா தெரிந்தது. அப்போ இதை எதை பத்தியுமே கவலைப்படாமல் வந்து எடப்பாடி வந்து பரப்புரையில் வந்து முழுமையாக பங்கெடுத்தார். அதுபோல பாஜகவில் வந்து அர்ப்பணிப்போடு முழு மனத்தோடு இவர்கள் பரப்புரை செய்யலைங்கிறது வெளிப்படை. அப்ப அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த முடிவுக்கு பின்னால அவருக்கு ஒரு மறுமுக சிந்தனைக்கு வந்திருக்காங்க பாஜக. அப்ப அண்ணாமலையை திரும்பவும் தலைவராக கொண்டு வருவதற்கு அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவர்கள் பூரா ரொம்ப நினைச்சாங்க, சில கருத்துக்களை உருவாக்குறாங்க. என்ன கருத்துக்களை உருவாக்குறாங்க? அண்ணாமலை இல்லாட்டா தமிழகத்துல பாஜக கிடையாது, அண்ணாமலையை தவிர்த்து விட்டு பாஜக இங்க ஒரு இது கூட பண்ண முடியாது, நிலைப்பாட உருவாக்குறாங்க. நம்ம ஒரு ஃபேக்டே பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்து நீக்கப்பட்ட பிறகு நிறைய இளைஞர்கள், நமக்கு தெரிஞ்ச இளைஞர்களே அண்ணாமலை மீது ஈர்ப்பு கொண்டு பாஜகவில் சேர்ந்தவர்கள் கூட தாவேகா பக்கம் தாவினார்கள். இல்ல, அது உண்மைதான். அது உண்மைன்னா அவர் தலைமையை விட்டு கீழே இறக்குனதுனால அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது, அதை மறுக்க முடியாது. அதாவது கட்சி மாறி போறவர்களுக்கு பல காரணங்களை சொல்வார்கள், அது வேற. கொள்கை பிடிப்பு இருந்தால் மாற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு தனிநபருக்காக கட்சியில இருப்பதோ அல்லது வெளியே போவதோ என்பது வேற விஷயம். பாஜகவினுடைய கொள்கை பிடித்திருந்தால் அது தலைமை மாறினாலும் மாற மாட்டாங்க. ஏன்னா திரும்ப அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அது இல்லைன்னு மறுக்கப்படலை. அவர் மத்தியில் ஒரு பொறுப்பை கொடுத்து பெரிய அளவில் வளர்த்து விடலாம்னு நினைச்சாங்க. இல்லை மாநிலத்துக்கு வர விட்டு வர வழி இல்லை, இவரைத்தான் கொண்டு வரணுங்கிற நிலைப்பாடு எடுத்தா அவர் திரும்ப வரப்போறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை என்பது ஒரு தனிமையான ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நல்ல கல்வி இருக்கிறது, நல்ல காவல்துறையில பணி செய்த அனுபவம் இருக்கிறது. எதிர்கட்சி, அதை விட முக்கியம், எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த ஊழல் குற்றங்களை எடுத்து போட்டு காட்டுறவர். நிச்சயம் அந்த அளவுக்கு அவர் நுட்பமாக அரசியல் பண்ணக்கூடியவர் என்பதனால அவருடைய தலைமை தேவைப்படுகிறது. அது வந்து அண்ணாமலையோட கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, தலைமையை கொண்டு வந்து விட்டால் இனிமேல் அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களும் ஒரு இணக்கமான போக்கில் வந்தால் அவர் இருவருடைய கூட்டணிக்கு எதிர்கால அரசியல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா சும்மா பேருக்கு கூட்டணி சேர்ந்து கொண்டு முரண்பட்டு இருந்தால் அது வந்து வெற்றி பெறாது. ஓகே சார். இப்ப அதாவது ஆனா தனி கட்சி தொடங்குவான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது என்னுடைய கருத்து. என்னால டெல்லிக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவருடைய மனநிலை சொல்வதற்கு, அவரை புரிய வைப்பதற்கு அவர் ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அவங்களுடைய விருப்பம் இருந்தால் செயல்படுறாங்க. ஏன்னா ஒரு ஒத்திசை இருக்கிறது. தனி கட்சி தொடங்குவதாக இருந்தால் அவர் டெல்லிக்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனி கட்சி கண்டிப்பா தொடங்க மாட்டார். இவர் தலைமைக்கு வருவாரு, நல்லா செயல்படுவாரு, நல்ல பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும். அங்க போயிட்டு கட்சியோட தலைவர்களை சந்திச்சுட்டு பிறகு வந்து தனி கட்சி அறிவிப்பை வந்து அறிவிக்க போறார் அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, உண்மையா? இல்ல அறிவிக்க மாட்டாரு, தனிக்கு தொடங்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். போயிட்டு வந்து சில கலந்துரையாடல் செய்து கொண்டு, அவருடைய அந்த ஆலோசனை செய்து கொண்டு, அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க பொறுத்து தன்னுடைய திட்டத்தை அறிவிப்பார். அது ஆனால் தனி கட்சி திட்டமா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கட்சிகளுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். தவேக வந்த பின்னால திமுக ஒன்று இருக்கிறது, அண்ணாமலை ஒன்று இருக்கிறது, அதே போல நாம் தமிழர் ஒன்று இருக்கிறது. இது புதிதாக வந்தால் இன்னொன்று தான் பார்க்கப்படுமே ஒழிய பெரிய அளவில் வந்து செல்வாக்கு செலுத்த முடியாது. இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு இல்லையா? இல்லை, அதைத்தான் சொல்றேன். அதாவது இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கலாம், அது எத்தனை விழுக்காடு என்பதுதான் கேள்வி. இப்போ விஜயோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது மிக குறைந்தது தான். இப்படித்தான் வந்து நம்ம சீமான் அவர்களை சொன்னோம், சீமான் பேசாத பேச்சா, சீமான் கவராத கவர்ச்சியா
அவருடைய பேச்சாற்றலுக்கு அத்தனை பேரும் மேங்கிட்டு இருந்தாங்க, இளைஞர்கள் பூரா திரண்டாங்க. இன்னைக்கு 8 நாளா குறைஞ்சு போச்சே. காரணம் என்ன? அப்ப அப்ப அவரை வந்து ஒரு வீடியோல வந்து வேடிக்கையாக மட்டும்தான் அவர் பேச்சை பார்த்திருக்காங்களே தவிர அவர் யாரும் வந்து அவரோட அந்த கொள்கை சார்ந்து யாருமே போய் சேரலங்கிறது தான் உண்மை. யார இளைஞர்கள் சீமானை பார்த்து இல்ல அப்படி இல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே போலதான் இந்த அண்ணாமலை அவர்களும் அவருடைய தனிப்பட்ட ஆளுமையும் பேச்சு திறமையும் அந்த இதை வச்சுதான் உள்ள போறாங்களே ஒழிய கொள்கையை பார்த்து போகல. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்ப விஜய்கிட்ட போன இளைஞர்கள் பூரா விஜயனுடைய கொள்கையை பார்த்தா போனாங்க. விஜய்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. அப்ப அத்தனை பேர் போனாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையான எதிர்பார்ப்பு, ஒரு ரசிகத்தன்மை, ஏதோ ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். அதுல கொள்கையை தேடியெல்லாம் யாரும் போறது கிடையாது. அண்ணாமலைக்கு அதான் நிலைமை. ஓகே சார். அதாவது நம்ம சொல்றோம் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை வாழ்த்தி ஒரு போஸ்டர் நான் இப்ப விளம்பர சுவரொட்டி பார்த்துட்டு தான் வந்தேன். அதுல பிரதமர் மோடியோட படம் இல்லை, தாமரை சின்னமும் கிடையாது, தனிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் போஸ்டர். அது பார்க்கும்போது தனி கட்சிங்கிறது இது இந்த சுவரொட்டிகளை அடிக்கக்கூடிய நபர்கள் தனிப்பட்ட முறையில பாஜகவில் ஆதாயம் பெற முடியாமல் தடுமாறுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அண்ணாமலையை தனித்து பிரித்து அதன் கீழே போய் இருந்து நம்ம வந்து சில ஆதாயம் அடையலாம்னு பாக்குறாங்க. ஒரு பொறுப்புகளை வாங்கி கொண்டு தன்னை அடையாளப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. பாஜகவில் அது நடக்காத பொழுது அண்ணாமலையை வந்து இந்த மாதிரியான என்ன செய்யறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணி இவரை வந்து ஒரு தலைமை பொறுப்பு கொண்டு வந்தா நம்ம பலன் அடையலாம் என்கிற நிலைப்பாடில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு குயுக்தியான அரசியல் தான் இது. மற்றபடி வேற இது அண்ணாமலைக்கே தெரியாது சார். இப்ப அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் இடதுசாரிகள், அப்புறம் நம்ம முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு பண்ணாங்க. இதுக்கே வந்து நிறைய பேச்சுகள் திமுகவின் கூட்டணியை உடைக்கதான் பார்க்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் நிறைய வந்தது. மதிமுக அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்களுடைய திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில வர 27ஆம் தேதி சென்னையில மதிமுக பொதுக்குழு கூட்டம் கூடுது. இதுல குறிப்பா சொன்னா பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்க வைகோட வந்து வலியுறுத்தி வரதாகவும் ஒரு தகவல். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு தான் வைகோனுடைய செயல்பாடு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து திமுகவை விட்டு விலகி வருகின்ற பொழுது ஸ்டாலினுடைய தலைமை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை பிடிக்காமல் தான் கருணாநிதியோடு முரண்பட்டு வெளியே வந்தார். நேர் எதிரியாக வந்து அவருக்காக பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்க பின்னணியிலிருந்து வந்து ஒரு மாபெரும் தலைமையாக வெளிப்பட்டு இன்றைக்கு ஒரு ஜீரோவாக மாறி இருக்கிறார். தன்னுடைய மகனை அதே இடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் என்றைக்கு கலைஞர் அவர்களை நீங்கள் எதிர்த்து என்ன காரணத்துக்காக ஏற்றீங்களோ அதே காரணம் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பையன் நினைச்சிருக்கீங்க, பொறுப்பில் கொண்டு வந்து வச்சு தலைமை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு தனிச்சின்னத்தில் நின்றிருந்தால் முதல் நபராக விஜயிடம் சென்றிருப்பார். அவர் உதயசீரன் சின்னத்தில் நிற்க வச்சது தான் அவருக்கு இன்னைக்கு பெரிய நெருக்கடி. நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது, வைகோ வீட்டுக்கு போகின்ற பொழுது அவர் பட்ட சந்தோஷம் அப்படியே புல்லரிச்சு போய் பேர பிள்ளைகளை பூரா கூட்டி வந்து எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கிற மாதிரி சொன்னது. அவங்க பணி செய்யக்கூடியவங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க. அதீதமான ஒரு ஆர்வம் காட்டினாரு. அப்ப அவருக்கு உள்ளுக்குள்ள இருப்பது வந்து விஜய்கிட்ட வாய்ப்பு கிடைச்சா உள்ள போகலாம்ங்கிறது. ஆனா இன்னைக்கு போக முடியாது. இன்னைக்கு போவதுக்கான சட்ட சிக்கல் இருக்கிறது. அதனால வருங்காலத்திலாவது, அதாவது உள்ளாட்சி தேர்தலிலாவது அல்லது வந்து பாராளுமன்ற தேர்தலிலாவது எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், நகர்ந்து வந்து போகணுங்கிற நிலைப்பாடு மனசுல வச்சுக்கிட்டு தான் தொண்டர்கள் விருப்பம், எங்களுடைய நிர்வாகிகள் விருப்பம், எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய விருப்பம் என்று அப்படி காட்டிக்கொள்வது. எந்த கட்சியிலும் தலைமையினுடைய விருப்பம் மட்டும்தான் செயல்படுகிறதே ஒழிய எங்குமே வந்து செயற்குழுவினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்துவதே கிடையாது. இவர்கள் விருப்பத்தை செயற்குழு விருப்பமாக மாற்றி காட்டி வெளிப்படுத்துவார்கள். அவ்வளவுதான். மறைமுகமா தேமுதிகவை தாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, தேமுதிக அதே வரிசையில் உள்ளதுதான். அது ஒண்ணு பெரிய விஷயம். ஒரே வகை அவங்க எல்லா இடத்துலயும் நேத்து கூட சொல்றாங்க, நான் எங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் செயற்குழு கூட்டத்தை கூட்டிதான் எல்லா முடிவும் எடுத்தேன், அவங்கதான் திமுக கூட கூட்டணி போக சொன்னாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது ஒரே குட்டையில உரிய மட்டைகள் போலதான் வைகோவுக்கும் அந்த பிரேமலதா மேடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. பிரேமலதா அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது இன்னும் சொல்ல போனா சூட்கேஸ் கட்சி தான் அதுக்கு பேரே வச்சிருந்தாங்க. அதை கூட அவங்க வருத்தப்பட்டு மேடையில பேசினாங்க, எங்களை இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு திமுகவோடு கூட்டணி பேரம் பேசி ஏவா வேலு ஐயா மூலமாக கூட்டணி பேசி கணிசமான நிலைகளை வந்து 10 தொகுதி வாங்கி பல பலன்களை எல்லாம் பெற்ற பின்னால ஒத்த தொகுதியை ஜெயிச்சுக்கிட்டு அதை போய் நினைச்சுறாங்க வெளியே வர முடியாம முழிக்கிறாங்களே ஒழிய
வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. சார் நீங்க எப்படி சொல்றீங்க? ம், நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்றாங்க, பணத்திற்கோ பதவிக்கோ ம், ஒரு சோபா செட்டுக்கோ ம். விலை போற கட்சி எங்க கட்சி கிடையாது. சரி, உங்க கட்சி அது கிடையாது இல்ல, அதை ஏன் சொல்லணும் நீங்க? நான் சரியாக இருந்தால் நான் வந்து சுத்தமானவங்க, நான் குற்றமற்றவன் அப்படி இப்படி நம்ம வந்து விளம்பரம் பண்ணிட்டு கத்தணும் ஒண்ணுமே கிடையாது. அவர்களுடைய நிலை இன்னும் சொல்ல போனா துணை முதல்வராக ஆக்கியிருப்பார் விஜய் தம்பி. ஒரு சீட்டு. இன்னும் சொல்ல போனா அதுதான் வேடிக்கை. விஜயை வந்து வளர்த்து விடுவதிலே முதல் பங்காற்றியது வந்து விஜயகாந்த் அவர்கள் என்று அந்த வரலாறை சொல்லி செந்தூர பாண்டி படத்துல வந்து எங்க வாய்ப்பை உருவாக்கி என்னுடைய அவர் தான் கேப்டன் தான், அவர் வளர்வதற்கு அடித்து விட்டவர். அதனாலதான் அவரு விஜயகாந்தோட என்னோட அண்ணன் சொல்றாரு, நாங்க அதனாலதான் என் அன்பு தம்பிங்கிறாங்க. நினைச்சா நாங்க நினைச்சு போயிருந்தோம்னா எங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்திருப்பான்னு சொல்றது என்பது மிகப்பெரிய இந்த ஆண்டினுடைய நகைச்சுவை சார். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஒரு எம்எல்ஏ சீட்டு வைத்துக் கொண்டிருந்த தேமுதிகவுக்கே துணை முதலமைச்சர் தராங்க அப்படின்னா 5 சீட்டோட போன காங்கிரஸுக்கு 2 சீட்டு மட்டும் வச்சிருந்த எம்எல்ஏ இல்லாத திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு பேச்செல்லாம் அடிபட்ட பொழுது இது சாதாரணம். எம்எல்ஏ இல்லாதவரை முதலமைச்சர் ஆகிற சூழ்நிலையில பேசினாங்கன்னா ஒரு எம்எல்ஏ வச்சிருந்த துணை முதல்வர் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது? அவங்க ஆசைப்பட்டது தப்பு இல்லை. ஏன்னா அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள்லாம் இல்ல. அதாவது மத்த கட்சிகள்டே பேச்சுவார்த்தை பேசும்போது எங்கள்கிட்ட பேசாமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு சூழ்ச்சமா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் எங்களுடைய ஆதரவும் கேட்டாருன்னு சொல்றது இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம். இது வரைக்கும் இந்த வராத செய்தி. மரியாதை நிமித்தமா எல்லா தலைவரும் சீமானை போய் சந்திக்கிறாரு, ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, வைகோ போய் சந்திக்கிறாரு, அன்புமணியை போய் சந்திக்கிறாரு. சரி, சிவி சண்முகத்தை சந்திக்கிறாரு. கோயம்பேடு தேமுதிக ஆபீஸ்க்கு ஏன் போகல? அந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இப்ப எடப்பாடி அவர்களை சந்திக்கலன்னா அதுக்கான அரசியல் காரணம் இருக்கிறது. நீங்க தான் அன்பு தம்பி, எங்க கேப்டன் தான் அவருடைய வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் விட்டது என்றெல்லாம் பெருமை பேசுறாங்க. துணை முதல்வர் ஆக்குற அளவுக்கு அந்த இது எங்களுக்கு உறவு இருக்குன்னு சொல்றவங்க ஏன் சந்திக்கலங்கிற கேள்வி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தேடி விஜயே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி இருப்பார். ஏன் அப்போ ஒரு பொன்னாட்டை மட்டும் போத்திட்டு போயிருக்கலாமே? அதெல்லாம் ரொம்ப அதீதமான கற்பனை. இந்த அம்மாவுடைய செயல்பாட்டினாலதான் விஜயகாந்தன் அவருடைய நல்ல அரசியல் என்பது கீழிறங்கியது. அதுல மாற்று கருத்து இல்லை. வந்தவர்களுக்கெல்லாம் பசியாற்றுகின்ற சாப்பாடை போட்டு ஒரு மிகப்பெரிய தலைமைக்கான அடையாளமா இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் ரீதியாக கீழிறக்கம் செய்வதற்கு முக்கியமான காரணமே இந்த அம்மாவுடைய செயல்பாடு தான். அதுல எந்த மாற்று கருத்து. ஆனா அவங்க விரும்பப்படி தம்பியை வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சுட்டாங்க, சுதீஷ். ஆமா, இவங்க மகனை எம்எல்ஏக்கள் பார்த்தாங்க, அது முடியல. அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. நீங்க குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு தேமுதிக மேல சொல்றீங்க, தேமுதிகவை ரொம்ப தாக்குறீங்க. நான் இது குற்றச்சாட்டாவே சொல்லல, இயல்பை சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு எம்பி சீட்டுக்கு ஆசைப்படுற கட்சி தேமுதிகவா? நாங்க நினைச்சா 10 எம்பி சீட்டு கூட வாங்கிடுவோம், நம்ம கட்சியால முடியாதா? அது சரி, கேட்டாங்களே. முடியும் 40க்கு 40 கூட ஜெயிக்க முடியும் அவங்களால. ஏன்னா ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சது கூட்டணியில இருந்து எதிர்கட்சி ஆவதற்கு. அதுக்கு பிறகு முழுக்க இறங்குமுறை கடைசி என்னாச்சு? 0.43% என்கிற 1% கூட இல்லாத வாக்கு வங்கி தானே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தானே சார் 10 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க. அதுக்கு ஏவாவேலு தான் காரணம். அவர் இது ஸ்டாலின் அவர்களை போய் பேசி சமாதானப்படுத்தி அவர் ஏதோ ஒரு ஏற்பாட்டை செய்து 10 தொகுதி வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த 10 தொகுதி கொடுத்ததுனால அத்தனை பேர் இன்னைக்கு வந்து விஜய் கூட சேர்ந்திருக்காங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தானே இடதுசாரிகளும் முஸ்லீம் லீக்கும் திருமாவளவன் போன்றவர்களும் விசிகாவும் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த கோபம் 10 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வர கொடுத்து பல்வேறு வகையான கவனிப்பும் செஞ்ச பின்னால அதுல வந்த கோபத்தினுடைய முடிவு தான் இவர்களுடைய இந்த செயல்பாடு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், நேற்று குறிப்பா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்க. அதாவது முதல்ல தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் தாமரையை கொண்டு போய் சேர்த்தவர் எங்க கேப்டன். ஓகேங்களா, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதே போல இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. கூட்டணி நம்ம ஒழுங்கா இருக்க சொன்னோம், எடப்பாடி அண்ணன் தான் வந்து எதுவுமே குறைவா மதிப்பிட்டாரு. எடப்பாடி அண்ணன் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியே. சரி. அதாவது உள்ள இருந்துதான் ஏகப்பட்டவர் கேட்கறாங்கன்னு சொன்னா இப்ப வெளியில இருந்து கேள்வி கேட்கறதுக்கு தயாராயிட்டாங்க. அதாவது இந்த ஊருக்கு கிடைச்சவங்க கோயில் ஆண்டின்னு சொன்ன மாதிரி அவர்கள் கேட்கறாங்க. என்ன இப்ப அவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஒரு கிடைச்சிருச்சு. தம்பியை அங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க, இவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதனால அவங்க பேசுறதுக்குரிய வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. வேற என்ன செய்யறது? கேட்கத்தான் செய்யணும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.